இது மகிமை நேரம். ஆண்டவரும் உலக ரட்சகருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணைகின்ற பரிசுத்த நாமத்தில் என் அன்பின் வாழ்த்துக்கள். நேற்றைய தினத்தில் ஆண்டவருடைய வார்த்தையை குறித்து பார்த்தோம். வேர்ட் ஆஃப் காட் பைபிளில் இருந்து. இந்த நாளிலே பைபிள்லாம் என்ன, அதில் என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? வேர்ட் ஆஃப் கிரைஸ்ட், வேர்ட் ஆஃப் கிரைஸ்ட், கர்த்தரின் வார்த்தை அல்லது கிறிஸ்துவின் வார்த்தை அல்லது கர்த்தரின் வசனம், கிறிஸ்துவின் வசனம். இங்கே என்ன செய்தி சொல்லப்பட்டிருக்கிறது? கர்த்தரின் வார்த்தை அல்லது கர்த்தரின் வசனம்னா என்ன செய்தி சொல்லப்பட்டிருக்கிறது? என்ன வார்த்தை இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம் அப்படின்னு சொல்லி சொன்னா, இயேசு கிறிஸ்துவை பற்றியதான செய்தி அல்லது இயேசு கிறிஸ்துவை குறித்ததான செய்தி. பரிசுத்த வேதாகமத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது இயேசு கிறிஸ்துவை குறித்ததான செய்தி. பழைய ஏற்பாட்டிலும் இயேசு கிறிஸ்துவை குறித்ததான செய்திகள் சொல்லப்பட்டிருக்கிறது. தெளிவாக நமக்கு ஏசாயா தீர்க்கதரிசி அன்னைக்கு எழுதுகிறார். ஒரு கன்னி கர்ப்பவதி ஆகிய ஒரு குமாரனை பெறுவாள், அவளுக்கு இம்மானுவேல் என்று பெயரிடுவார்கள். தெளிவாக அங்கே ஏசாயா தீர்க்கதரிசி எழுதியதோ ஒரு கன்னிகை கர்ப்பவதி ஆகிய ஒரு குமாரனை பெறுவாள் என்று சொல்லி ஏசாயா அங்கே தெளிவாக ஒரு தீர்க்க தரிசனம் உரைக்கிறதை நாம் பார்க்க முடியும். புதிய ஏற்பாட்டின் காலத்திலும் கிறிஸ்துவை குறித்ததான நற்செய்தி தான் அதிகமாக இருக்கிறது. அப்போஸ்தலர் நடபடிகளின் புஸ்தகம் 8ஆம் அதிகாரம் அதனுடைய 25ஆம் வசனத்தை வாசித்து பார்ப்போமானால், இவ்விதமாய் அவர்கள் கர்த்தருடைய வசனத்தை சாட்சியாய் அறிவித்து சொன்ன பின்பு சமாரியருடைய அநேக கிராமங்களிலே சுவிசேஷத்தை பிரசங்கித்து எருசலேமுக்கு திரும்பி வந்தார்கள். இங்கே இயேசு கிறிஸ்துவை பற்றிய செய்தி, அதை சமாரியருக்கு போய் சொல்லுகிறார்கள் சீஷர்கள். இயேசு கிறிஸ்துவை குறித்ததான நற்செய்தியை, இயேசு கிறிஸ்துவை குறித்ததான வார்த்தையை சீஷர்கள் போய் சமாரியருக்கு இங்கே அறிவிக்கிறார்கள். சமாரியர்கள் அதை கேட்கிறார்கள், அவர்கள் ஏற்றுக்கொள்கிறார்கள். வேதத்திலே புதிய ஏற்பாட்டின் காலத்தின் புஸ்தகங்களிலே மத்தேயிலிருந்து வெளிப்படுத்தல் வரைக்கும் அத்தனை இடங்களிலும் சொல்லப்பட்டிருக்கிற ஒரு செய்தி என்ன அப்படின்னு சொல்லி சொன்னா, இயேசு கிறிஸ்துவை குறித்ததான ஒரு செய்தி. மத்தேயு சுவிசேஷம் 1ஆம் அதிகாரத்தில் ஆரம்பிச்சீங்கன்னா அவருடைய பிறப்பு சொல்லப்பட்டிருக்கும், அவருடைய வளர்ப்பு சொல்லப்பட்டிருக்கும், அவருடைய ஊழியம் சொல்லப்பட்டிருக்கும். அதற்கு பின்பதாக அவருடைய சிலுவை பாடுகள், சிலுவை மரணங்கள் சொல்லப்பட்டிருக்கும். பின்பதாக அவருடைய உயிர்த்தெழுதல் சொல்லப்பட்டிருக்கு. அதுக்கப்புறம் பரமேறுதல் சொல்லப்பட்டிருக்கும். எத்தனையும் மத்தேயு, மார்க்கு, லூக்கா, யோவான் வரைக்கும் சொல்லப்பட்டிருக்கு. அப்போஸ்தலரில் இருந்து நீங்க வாசித்து பார்த்தீங்கன்னா தெரியும், இங்க அப்போஸ்தலனாக இருக்கிற பவுலும் பேதுருவுடைய ஊழியங்கள் சொல்லப்பட்டிருக்கும். ஆனாலும் அங்கே கிறிஸ்து இயேசு கிறிஸ்துவை குறித்தாதான் நற்செய்தியும் அங்கே வார்த்தையும் அங்கே சொல்லப்பட்டிருக்கும், வசனமும் அங்கே சொல்லப்பட்டிருக்கும். ரோமர்கள் நிருபத்திற்கு நீங்கள் வருவது என்று சொன்னால் அங்கேயும் கிறிஸ்து இயேசுவை குறித்ததான வார்த்தையும் கிறிஸ்து இயேசுவை குறித்ததான நற்செய்தியும் ரோமர்கள் புஸ்தகத்தில் சொல்லப்பட்டிருக்கும். அப்ப இங்க பெரும்பாலும் அநேக வார்த்தைகள், அநேக காரியங்கள் கிறிஸ்து இயேசுவை குறித்ததான வசனங்கள் அல்லது கிறிஸ்து இயேசுவை குறித்ததான காரியங்கள் இங்க அநேக பகுதிகளிலே சொல்லப்பட்டிருக்கிறது. அப்ப வேதத்திலே பெரும்பாலுமான இடங்களிலே சொல்லப்பட்டிருக்கிற ஒரு நபர் அல்லது பெரும்பான்மையான இடங்களிலே சொல்லப்பட்டிருக்கிற ஒருவருடைய வார்த்தை கிறிஸ்து இயேசு அல்லது கர்த்தர் அல்லது கிறிஸ்து. கர்த்தர் என்று சொல்லி பழைய ஏற்பாட்டிலே சொல்லப்பட்டிருக்கும், புதிய ஏற்பாட்டிலே கிறிஸ்து என்று சொல்லி சொல்லப்பட்டிருக்கும். ஆனால் புதிய ஏற்பாட்டிலே யோவான், ஆண்டவருக்கு அன்பாயிருக்கிற சீஷர் பேதுரு எல்லாம் மீன் பிடிக்க போறாங்க. இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்ததற்கு பின்பதாக அவர் கடற்கரையில் நின்று கொண்டிருக்கிறார். பிள்ளைகளே ஏதாவது சாப்பிட்றதுக்கு இருக்காங்க கேட்கிறார். ஒன்றும் இல்லைன்னு சொல்றாங்க. அப்போ வலதுபுறமா போடுங்க, ஏராளமான மீன் கிடைக்கணும்னு போட்டு ஏராளமான மீன் கிடைத்தோன்னு சொல்லுங்க. அவர் கர்த்தர், கடற்கரையில் நின்று கொண்டிருக்கிறவர் கர்த்தர். புதிய ஏற்பாட்டின் காலத்தில் அநேக இடங்களிலே கர்த்தர் என்கிற வார்த்தை இங்கே பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. இங்கே அப்போஸ்தலர் நடபடிகளின் புஸ்தகம் 9ஆம் அதிகாரத்துக்கு வந்தீங்கன்னா, சவுல் என்பவன் இன்னும் கர்த்தருடைய சீஷரை என்று சொல்லுகிற பதம் பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. பல இடங்களிலே கிறிஸ்து கர்த்தர், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலே உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. பல இடங்களில் அப்போஸ்தலனாய் இருக்கிற பரிசுத்த பவுலும் கர்த்தர் என்கிற வார்த்தையை இங்கே பல இடங்களிலே குறிப்பிட்டு சொல்வார். பிலிப்பு
கந்தாகை மந்திரிக்கு ஞானஸ்நானம் கொடுத்து அவர் கரையேறினுடையாக சொல்லப்பட்டிருக்கிறது. கர்த்தருடைய ஆவியானவர் பிலிப்புவை கொண்டு போய்விட்டார். அப்போ புதிய ஏற்பாட்டிலும் பழைய ஏற்பாட்டிலும் காலத்திலும் பரிசுத்த வேதாகமத்திலே சொல்லப்பட்டிருக்கிற மிக முக்கியமான ஒருவர் அல்ல சொல்லப்பட்டிருக்கிற ஒருவர் என்று சொன்னால் அவர் கர்த்தராயிருக்கிற இயேசு கிறிஸ்து. அவரை மையமாக வைத்துதான் இந்த வார்த்தைகள் அனைத்தும் சொல்லப்பட்டிருக்கிறது. அவரை குறித்ததான வசனங்கள் தான் இங்கே அநேகம் சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த கர்த்தராய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவனுடைய அந்த வசனத்திற்கு நாம் முக்கியத்துவம் கொடுக்கிறோமா? யோசித்து பார்க்கணும். கர்த்தருடைய ஆவியானவர் இந்த நாளில் நம்மோடு கூட பேசி இருக்கிறார். தொடர்ந்து அவர் நம்மோடு கூட இடைப்படுவாராக. தலைகள் தாழ்த்தி ஜெபி. அன்பின் ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். இந்த நான் எங்களோடு கூட பேசினப்படியால் நன்றி. தொடர்ந்து எங்களோடு கூட இடைப்படும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவே, ஆமென்.